ஹாய்! டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? மை டே ஸ்டார்ட்ஸ் வித் வாட்டர். அப்புறம் எக்க பாயில் பண்ண போட்டு குளிச்சுட்டு வந்தா கரெக்ட்டா இருக்கும் டைம் கிளம்புறதுக்கு. அப்புறம் எம்ப்டி ஸ்டொமக்ல நைட்டே ஊற வச்ச வெந்தயம் சாப்பிடுறேன். இது ஹீட்ட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுது. வீக்லி ட்வைஸ் ஐஸ் கியூப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது ஆக்டிவ் ஆக்னே, இன்ஃப்ளமேஷன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுது. லாஸ்ட் 2 மந்த்ஸா வந்து பேலன்ஸ்டு மீலா எடுத்துக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா போயிட்டுருக்கு. இதே மாரி கன்டின்யூ பண்ணணும். நானே ஒரு மோட்டிவேட் பண்ணி டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். ஏதாச்சும் ஒரு விஷயம் ப்ரொடக்டிவா, ஹெல்தியா ஸ்டார்ட் பண்றப்ப என்னால கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியல. இன் பிட்வீன்ல பிரேக் ஆயிருது. அப்ப இந்த மாரி ஏதாவது போஸ்ட் பண்றப்ப சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாரி ஃபீல் ஆகுது. அதனாலயே கன்டின்யூவா கன்சிஸ்டன்ட்டா பண்ணுவேன். லாஸ்ட் 2 மந்த்ஸா கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் கன்டின்யூ பண்ணுவேன். ஆஃபீஸ் ரீச் ஆயாச்சு. ஆஃபீஸ்லயும் சில விஷயம்லாம் ப்ரொடக்டிவா சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். ஃபோன் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணாம ஃபுல் ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ணணும். ஆஃபீஸ்லயும் டீ, ஸ்நாக் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ராஜ்மாவும், பயரும் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்து எப்பயும் போல ஹாஸ்டல்ல குடுத்த ரைஸு, சாம்பாரு, பீட்ரூட் குடுத்துருந்தாங்க. நான் பிளஸ் எக்கும், குக்கும்பர், கேரட்டும் கட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். நைட்டு டின்னருக்கு பிரிஞ்சியும், ஒரு ஹோல் எக்ஸும் சாப்பிட்டுட்டு டேய கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாய்.